வணக்கம் guys, வெல்கம் பேக். அப்போ நம்மளோட இன்னைக்கோட வீடியோவில் நாம் வந்துட்டு திவாலி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு திவாலி செலிப்ரேஷனுக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது இங்கேருந்து வந்துட்டு ஆஃபீஸுக்கு நடந்து போகணும். ஸோ நடந்து போயின்னு இருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு டே நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனால் பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சோண்டு ஏதோ அப்செட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஜாலியாக இருந்தேனான்னு கேட்டால் ஜாலியாக தான் இருந்தேன். ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான், ஓகே இல்லையான்னு கேட்டால் ஓகே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ஒரு கிளிப்பு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே வந்துட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக வந்துட்டு டெக்கரேஷனுக்காக வந்துட்டு லைட்டிங் அண்ட் பேக்ரவுண்டில் அந்த கலர் எல்லாமே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இது ஒரு கேமுக்காக இந்த ஒரு தந்தாங்க. கேம் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு பட்டாசு வெடிக்கெல்லாம் இயலாது. ஸோ இந்த ஒரு கிராக்கர்ஸ் தான் தந்துருந்தாங்க. அண்ட் கிஃப்ட்டு பிறகு சாப்பாடு ஆஃபீஸில் தந்தாங்க. கிஃப்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு டீ கப் இருந்துச்சு. பிறகு பிரியாணி தந்திருந்தாங்க. அண்ட் பிரியாணிக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு ஸ்வீட்ஸ் கூட தந்திருந்தாங்க ஒரு குட்டியோண்டு கவரில். அண்ட் இங்கே வந்துட்டு திவாலி செலிப்ரேட் பண்ணுறதும் பிறகு வந்துட்டு இவ்வளோலாம் செய்கிறதுமே வந்துட்டு பெரிய விஷயம்தான். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு நான் சாப்பிட்லான்னு உட்காரையில் என் கொலீக் வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் ஏதோ விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுமே ஒரு பெரிய விஷயந்தான். எல்லா கம்பெனிஸ்லையும் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சில கம்பெனிஸில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்ம கம்பெனியில் அவங்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ நல்லா செஞ்சுருக்குறாங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி குஜாலா ஓகே பரவாயில்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பிரியாணி, பிறகு பிரியாணி கூட வந்துட்டு அப்பளம் இருந்துச்சு, ஊறுகாய் இருந்துச்சு, பிறகு ஸ்வீட் கூட இருந்துச்சு. ஸோ நாமளும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இன்றைக்கோட டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் போச்சு, நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2:30 வரைக்குமெல்லாம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கடுத்து சாப்பாடு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுக்கினாங்க. நிறைய டான்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு செம்மையாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு சிஓ கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டைம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயமுமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறதும் பிறகு அதுக்காக இருக்கிற ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அவங்க வந்துட்டு நம்மளுக்காக வந்துட்டு அதானது இப்போ நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு இது பெரிய ஒரு விஷயம். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாயிஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீனட்ஸ், சால்டட் பீனட்ஸ் இருந்துச்சு. பிறகு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு இந்த பழைய என்னது 90s கிட்ஸோட சாக்லேட் தானே இது, அந்த இதுவும் இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனால் அது இப்போல்லாம் வர்றது அவ்வளோ டேஸ்டெல்லாம் இல்லை. நம்ம சின்ன வயசில் இருக்கையில் வந்துட்டு அந்த சாக்லேட் நான் நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்குறேன். அது செம்மையாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குதோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது இவ்வளோ இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அங்கே போயிட்டு இன்னொரு பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கிஃப்ட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஓகேங்களா. வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு காஃபின்னு எழுதின இந்த கப்பு கூட செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க. ஒரு பீனட்டோட சின்ன ஒரு பாக்ஸு, பிறகு இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இவ்வளோ இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நைட்டு வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ரோலா வந்திருக்கிறோம். ரோலாவில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இது வந்துட்டு பாகிஸ்தானி குசைன் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், ஓகேங்களா. எனக்கு இப்போல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானி குசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்துட்டு ஸ்பைசி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டன், பிறகு சிக்கன் இருந்துச்சு. பிறகு வந்துட்டு இது கூட சாப்பிட்றதுக்காக நாம் வந்துட்டு ரோட்டி வாங்கியிருந்தோம். இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு டே
நல்லா தான் போச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் போனப்போ வந்துட்டு செம்ம ஜாலியாக தான் போச்சு. நானும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் இந்த கடுப்பாக இருந்த விஷயம் எல்லாமே ஹாப்பி ஆக்கிச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஷாப்பிங் கூட போயிருந்தேன். ஓகேங்களா, அந்த ஷாப்பிங் பண்ண வீடியோ வந்துட்டு அபாயா கலெக்ஷனில் அபாயா இதெல்லாம் வாங்கியிருக்கிறேங்கிறது காமிச்சிருக்கிறேன். அண்ட் ஷாப்பிங் போன வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்மளோட ஷாப்பிங் வ்ளாகுங்கிற வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் அது செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு எங்கேருந்து அபாயம் வாங்கணும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரோலா தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ரோலாவில் வந்துட்டு நிறைய கடையில் வந்துட்டு செம்மையான ஆஃபர் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கேருந்தே ஆல்ட்ரு பண்ணி கூட தருவாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலி வந்துட்டு அங்கே ஆஃபரில் போட்ட அபாயெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு டீ குடிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் டீ ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்துட்டு இந்த கோல்கப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டுக்கினேன். அண்ட் இது வந்துட்டு சொல்லி ஆகணும், அப்படி எம்மியாக இருந்துச்சு. எனக்கு அப்படி பிடிச்சி இருந்துச்சு. இப்போ கூட எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக தாங்க இருக்குது. அண்ட் என் எக்ஸ்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதுவும் யூஏயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செம்மையான பானிபூரி கிடைக்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இங்கேயோட ஆம்பியன்ஸ் கூட செம்மையாக இருந்துச்சு. நான் கொஞ்சோண்டு கிளிப் எடுத்து இருக்கிறேன், அதை காமிச்சு தந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா வெளியே அங்கேயே வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே நடந்துட்டு இருந்தோம். ஸோ இதோட கம்ப்ளீட்டான வீடியோ நீங்கள் பாருங்கள். அண்ட் நம்ம ஊர்லனா இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா கிறுக்கி போட்டிருப்பாங்க. பட் இவங்க வந்துட்டு செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் கிறுக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. அது இந்த நைட் வியூ பார்க்க வந்துட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த நைட் வியூனால் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே திரிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போனோம். நான் குலாப் ஜாமுன் வாங்கிக்கினேன், அவங்க வந்துட்டு டீ வாங்கிக்கினாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் 2 குலாப் ஜாமுன் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டு அவங்க 2 பேருமே வேணான்னாங்க. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சோண்டு பர்ஃப்யூம் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கிறோம். இன்றைக்கோட டே ஓவராலாக எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. அண்ட் நான் வந்துட்டு எப்போல்லாம் இவங்க கூட வெளியே போகிறேனோ என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இல்லை என்ன தான் கடுப்பாக இருந்தாலும் இவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் குவைட்டாக காமாக அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தானே. எனக்கு இந்த 2 கொலீக் கூட இருக்கையிலையும் வந்துட்டு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அன்றைக்கி வந்துட்டு செம்மையாக போச்சு, ஜஸ்ட் பிகாஸ் நான் அவங்க கூட இருந்தேங்கிறதுனால. ஸோ இன்றைக்கூட நாள் வந்துட்டு செம்மையாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்மளோட ஷாப்பிங் போன வீடியோலாம் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே போட்டு இருக்கிறேன், அதை செக் பண்ணி பார்க்கலன்னா கொஞ்சோண்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அபாயம் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.